இரத்தத்தில் சிவப்பு அணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் ஏற்படும் நிலை இரத்த சோகை என்று அழைக்கப்படுகிறது. நுரையீரல்களிலிருந்து பிராணவாயுவினை உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் திசுக்களுக்கும் எடுத்துச் செல்லும் முக்கியமான பணியை செய்கிறது. ஆண்களுக்கு 100 மில்லி ரத்தத்தில் 13 முதல் 17 கிராம்கள் வரை இருக்கும். பெண்களுக்கு 100 மில்லி ரத்தத்தில் 12 முதல் 15 கிராம்கள் வரை இருக்கும். பெண்கள் பூப்பெய்திய காலம் முதல் தங்கள் மாதவிலக்கு காலங்களில் அதிக அளவு ரத்தப்போக்கினால் இரும்பு சத்தை இழப்பதால், பேறு காலத்தின் பொழுது ரத்தப்போக்கு ஏற்படுவதால், இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பதால், சிறு வயது முதலே இரும்பு சத்து அதிகம் உள்ள ஆகாரங்களை கொடுக்காதது, மலேரியா நோயினால் அவதியுறுவது, தேவைக்கேற்ப உணவு உண்ணாதது, கொக்கி புழுக்களால் பாதிக்கப்படுவது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது, உடல் வளர்ச்சி குறைவு, மன வளர்ச்சி குறைவு, படிப்பில் கவனம் இல்லாமை, விளையாட முடியாமை, பள்ளிப்படிப்புகளிலும் மற்றும் செயல்பாடுகளிலும் குறைவான பங்கேற்பு, தொடர்ந்து படிப்பில் கவனம் செலுத்திட இயலாமை, உடல் உழைப்பு செய்திட சக்தி குறைவாக காணப்படுதல், தொடர்ந்து அவதி, தொடர்ந்து அசதி, ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படுதல், வேலை செய்ய இயலாமை, அதன் விளைவாக வருமான இழப்பு, எளிதில் சோர்வடைதல், பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் பாதிப்புகள், எடை குறைவான குழந்தை பிறத்தல், குறைமாத பிரசவம், பிறக்கும் குழந்தைக்கு உடல்நலக் குறைபாடுகள், பிரசவத்தின் போதே அல்லது பிரசவத்திற்கு பின்போ தாய் மரணம் அடையலாம், குழந்தையும் மரணம் அடையலாம். சக்தி குறைவாக காணப்படுதல், மாதவிடாயின் பொழுது ஏற்படும் இரத்த இழப்பு, கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படுகிறது. கருச்சிதைவு, அடிக்கடி பிள்ளைப்பேறு, சோர்வு, மூச்சு வாங்குதல், அன்றாடம் செய்யும் வேலைகளை கூட செய்ய முடியாமை, வேலை ஏதும் செய்யாத பொழுதும் மூச்சு வாங்குதல், வெளிரிய முகம், நகம் விரல்கள் வெளுத்து காணப்படுதல், கண்கள் நாக்கு வெளிரி இருக்கும், கை கால் முகம் வீக்கம், மார்பு படபடத்தல். கீரை வகைகள், காய்கள், பழ வகைகள், தானியங்கள், இறைச்சி வகைகள், வெல்லம், பொரி உருண்டை, பொரி விலங்காய் உருண்டை,